ஏய் சின்ன பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கிற? நான் கூட அம்மா திட்டத்துக்கு வந்து அழுந்துட்டு படுத்துட்டு இருப்பேன்னு பார்த்தா நீ ஜாலியா படுத்துட்டு இருக்கிற. உங்க அம்மா வருஷமெல்லாம் இப்படி திட்டிட்டு தான் கிடக்குது. உங்க அம்மா திட்டுறதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணா நான் அவ்வளோதான் மேலோக டிக்கெட் வாங்க வேண்டியதான். எங்கேயோ கிளவி திட்டிட்டு கிடக்கட்டுன்னு சொல்லிவிட்டு தான் கம்முன்னு வந்துட்டேன். அடி ஆவி, உன்னெல்லாம் திரத்தவே முடியாதுடி. சரி எந்திரி எந்திரி, உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். ஏன் படுத்துன்னுலாம் சொன்னாக்க நான் காதல் கேட்டுக்க மாட்டேனா? நீனு சொல்லும், நான் இப்படியே கேட்டுக்கிறேன். இங்க பாரு சின்ன பொண்ணு, எந்திரிச்சாதான் சொல்லுவேன், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஓ எதுக்குப்பா இவ்வளோ பில்டப்பு? இரப்பா எந்திரிச்சு வைக்கார. ஏய் இது என்ன புது மூமெண்டா இருக்குது? ஆமாம் ஜோசப், லவ் பண்ணும்போது மட்டும் எவ்வளோ எனக்கு கொஞ்சினேன். ஆனால் இப்போ மட்டும் எப்போ பாரு உங்கள் அம்மா பேச்சு உங்கள் தங்கச்சி பேச்சு கேட்டு எப்போ பார்த்தாலும் நீ திட்டிகிட்டே இருக்கிறேன். சின்ன பொண்ணு கொஞ்சமான மனசாட்சியோடு பேசு. என்னைக்காச்சும் நீ திட்டி இருக்கிறனா? சரி அதெல்லாம் போகட்டும். நம்ம இன்னைக்கு 2 மணிக்கு மேலே சினிமாவுக்கு போக போகிறோம். தலை படத்துக்கு போகலாமா? ஆமாம் ஜோசப், உங்கள் அம்மாவுக்கு தெரியுமா? ஐயோ செம்ம ஜாலி ஜாலி. சினிமாவுக்கு போகிறீங்களா? சினிமாவுக்கு வாடி நெட்டவழி, நீ எப்படி சினிமாவுக்கு போகிறன்னு நான் பார்க்குறேன். சரி சின்ன பொண்ணு, அவங்களுக்கு மட்டும் சீக்கிரம் சமைச்சு வச்சிரு. என்ன, நாம் இன்னைக்கு வெளியில் போய் வெளியிலேயே ஜாலியாக இருந்துட்டு வரலாம். என்ன, நான் போய் எங்கள் அம்மாவுக்கிட்ட ஏதாவது பிராக்கெட் போட்டு ஐடியா பண்ணிட்டு வரேன். என்ன சின்ன பொண்ணு? நீ வருஷமெல்லாம் உங்கள் அம்மா கிட்ட இப்படி தான் பிராக்கெட் போட வேண்டியதாக இருக்கும். விடு சின்ன பொண்ணு, இதெல்லாம் அரசியல் சாதாரணமாப்பா. நீங்கள் போங்கப்பா, உங்கள் அம்மா கிட்டலாம் இதெல்லாம் பப்பு வேகாதப்பா. பார்ப்போம் உங்கள் அம்மா இதை கெடுக்கிறதுக்கு என்னென்ன ஐடியா போடுவாங்கன்னு போய் பாரு. ஐயோ நாம் அவனை கூட்டின்னு போய் பஞ்சுக்கும் மகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணுமே, நாளைக்கு தானே. சரி ஃபஸ்ட்டு வெளியில் போவோம். ஹாய் மக்களே, பாருங்க நாத்தனாவும் மாமியாவும் இருந்தால் இதுதான் நடக்கும். இன்னும் என்னென்ன குதில்பலி செய்கிறாங்களோ தெரியல. வாங்க அடுத்த வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்த வீடியோ வந்து மகாவுக்கும் பஞ்சுக்கும் கல்யாண வீடியோ தாங்க. அதுக்குள்ளே நாத்தனாவுக்கு சமைக்கணுன்ற ஒரு பேரொழியில் மாமியா கொடுமை பண்ணுவான், அதையே தாங்கணும்.